வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்வில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குன்னா, ஐயா அந்த நல்லதை ஈர்க்கக்கூடிய நபரே நீங்கள் தான். நல்லது எதை தேடுறோமோ அதானே நமக்கு கிடைக்குன்ற மாதிரி நீங்கள் நல்லதை தேடுறதுனால தான் இந்த எல்லா பதிவுகளும் உங்களை எடுத்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் இந்த பதிவு உங்களுடைய வீட்டில் ஒரே வீட்டில் தனுசு ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும், எந்த மாதிரி மாற்றத்துக்கெல்லாம் காணலாம், அங்கே என்னென்னலாம் யோசிக்கணும், எதை தவிர்க்கணும், எதை ஈர்க்கணும் அப்படின்ற எல்லா அற்புதமான கணிப்புகளையும் விலைமதிப்பில்லாத இந்த கணிப்புகளையும் பார்க்க போகிறோம். ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துச்சோ அதே போல் தான் முத நம்ம கையால் தயாரித்து கொடுத்த இந்த நல்லதே நடக்கும் கந்திஷ்டி சாம்பிராணி இன்றைக்கி வாங்கியவர்கள் அனைவரது வீடுகளிலும் நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள். ஐயா இதை தான் நான் சொன்னேன், நீங்கள் எதை ஏற்கிறீர்களோ அது உங்களை அடைவதை எவராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த நல்லதே நடக்கும் கந்திஷ்டி சாம்பிராணி இன்றைக்கி வாங்கியவர்கள் அனைவரது வாழிலும் மாற்றங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அதை நம்புகிறாங்க, அதற்கான நல்ல அதிர்வலைகளை பெறுகிறார்கள், அதற்கான சிந்தனைகளை உருவாக்குகிறார்கள், அதற்கான நல்லதை அடைகிறார்கள். அவ்வளோதான். இதில் எந்த மாயமும் மந்திரமும் இல்லை. உங்களிடம் ஏற்படக்கூடிய மாற்றங்களே அனைத்திற்கும் காரணமாக அமைகிறது. அதுவே நிரந்தர உண்மை. ஆகவே இந்த நல்லதே நடக்கும் கந்திஷ்டி சாம்பிராணி ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே 9345397996 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். நேற்று ஆர்டர் பண்ணவங்களுக்கான பேக்கிங் ஒர்க் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாமே பேக்கிங் பண்ணி இன்றைக்கி நைட் நம்ம கொரியர் அனுப்பிடுவோம். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் நாளில் டிபார்ட்மெண்ட் ஷோரூமில், மளிகை கடைகளில், எல்லா இடங்கள்லையும் நல்லதே நடக்கும் கந்திஷ்டி சாம்பிராணி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கலாம். அந்தளவுக்கு எல்லா இடங்கள்லையும் கிடைக்க போகுது. பாருங்கள், அது ஒரு நான் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நம்ம இதை கொண்டு போய் சேர்க்க போகிறோன்னு. எல்லா விஷயத்துக்கும் காரணம் நீங்கள் தான். நீங்கள் கொடுத்த அன்பும் ஆதரவும் பேராதரவும் தான் இன்றைக்கி அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மளை நகர வைக்குது. இந்த பதிவுக்கான பலன்கள் என்னன்றதை இப்போ பார்ப்போம். சரிங்களா? சரி, இப்போ இந்த பதிவு என்ன? தனுசு சிம்மம் இந்த 2 ராசிக்காரங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னாவே இங்கு கவனிக்க வேண்டிய நிறைய வழிமுறைகள் இருக்குது. என்னென்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த தனுசு ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரர்கள் இவர் ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவர்கள் நான் பல இடங்களில் பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். குறிப்பாக ஒரே வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இருக்குது, சில நல்லது இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தனுசு சிம்மம் இந்த 2 ராசிக்காரர்களை சிம்ம ராசி இவங்க சொல்கிறத தனுசு ராசிக்காரங்க கேட்கணும்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனால் தனுசு ராசிக்காரர்களிடம் ஒரு பிடிவாதம் இருக்கும். இங்கே பிடிவாதம், இங்கே ஆளுமை, இங்கே பிடிவாதம், இது ரெண்டும் சேரக்கூடிய அந்த இடம் பார்த்திங்கன்னா சலசலப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஆனால் அன்பு பாசனம் வர்றப்ப 2 பேரையும் அடிச்சுக்க ஆளே இல்லை. அதாவது இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் இவர்களை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்ற மாதிரி தான் மற்றவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இருக்கும். இது என்னப்பா எப்போ அடிச்சுக்கிறாங்க, எப்போ சேர்ந்துக்கிறாங்கன்னே தெரியலையே, இவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கே முடியலையே அப்படின்ற அளவுக்கு இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். கோபங்கள் வரும், வாக்குவாதங்கள் வரும், சண்டைகள் பண்ணுவாங்க. குறிப்பாக சிம்ம ராசிக்காரங்களும் கோபத்தில் நிறைய விஷயங்களை பேசுவாங்க, தனுசு ராசிக்காரங்களும் பிடிவாதத்தில் பல விஷயங்களை பேசுவாங்க. அப்போ 2 ராசிக்காரர்களுக்கு இடையுமே அந்த வாக்குவாதங்கள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் இவை அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே அன்பு பாசம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வர்றப்ப இதையெல்லாம் மறந்துடுவாங்க. அதற்கான தேடல் அதிகரிக்கும். அன்பு பாசத்தை தேடக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க. சரி, இப்படி இந்த 2 ராசிக்காரில் இருக்கக்கூடிய வீட்டில் வேறு என்னங்க பிரச்சனைகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நினைத்ததை அடைய முடியாமல், அதாவது தான் நினைத்த விஷயம் நடக்கலை அப்படின்ற ஒரு விஷயம் இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கும். ஏங்க குறிப்பாக இந்த 2 ராசிக்காரங்களுக்கான பதிவுகளில் இதை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஐயா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் நிறைய கற்பனையோடு வாழ்கிறவங்க. ஏதாவது என்ன ஆனாலும் சரி, இந்த உலகமே அழிஞ்சாலும் நம்ம நினச்ச இந்த விஷயத்தை, இந்த நல்ல இடத்த நம்ம அடைஞ்சிடணுப்பான்ற ஒரு வைராகியம் இருக்கும். தனுசு ராசிக்காரங்க எப்படின்னா, வாழ்க்கையில் பல இடங்களில் தடையும் தாமதத்தையும் பார்த்து அடிமேல அடி விழுந்தும் அந்த தன்னம்பிக்கைன்ற ஒரு விஷயம் இவங்க மேலே இவங்க வச்சுருக்கிற நம்பிக்கை தான் இன்னை வரைக்கும் இவங்களை ஓட வச்சிட்ருக்கு. அப்போ இந்த 2 ராசிக்காரர்களுக்குமான தேடல்களும் அந்த கனவுகளும் அதிகமாகவே இருக்கும். இங்கே ஒரு மனிதனுக்கு கனவுகளும் தேடல்களும் அதிகமாக இருக்குன்றனால அவர்கள் அந்த நினைச்ச இடத்த முழுமையாக அடைஞ்சிட்றாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா அதற்கு நடுவில் அவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் நடுவில் வரக்கூடிய நபர்கள், பல விஷயங்கள் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி தான் அந்த மனிதன் அதை அடையிறானா இல்லையான்றதே அந்த வாழ்க்கைக்கான போராட்டமாக அமையுது. இந்த தனுசு சிம்மம் இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரே ஒரு ஃபார்முலா ரொம்ப முக்கியமான ஒரு விதிமுறைகளாக இருக்குது. என்னென்னா, விடாப்பிடியாக
தான் அடைய வேண்டிய நல்லதை நோக்கி போராடுபவர்களால் இப்படி இருந்தால் மட்டும்தான் இவங்க நினச்ச இடத்த அடைய முடியும். திரும்பவும் சொல்கிறேன், விடாப்பிடியாக இவங்க இந்த பிடிவாதம் இதெல்லாம் இருக்குன்னு சொன்ன இது தேவையற்ற விஷயங்களில் காட்டுறதை விட தன் முன்னேற்றத்திற்கும் வாழ்வில் மகிழ்ச்சியை அதிகப்படுத்துவதற்கும் அதற்கான வழிமுறைகள் என்னன்றதில் இந்த பிடிவாதத்தை காட்டினாங்கன்னா அதுதான் கரெக்டான ஒரு இடம். கோவத்தை சிம்ம ராசிக்காரங்க எங்கே காட்டணும்னா மனிதர்களிடம் காட்டக்கூடாது, அதை கொண்டு போய் வேலையிலையும் தொழிலையும் முன்னேற்றத்துலையும் காட்டணும். அங்கே தான் உங்களுக்கு அந்த ஒரு வெறி இருக்கணும், கோபம் இருக்கணும். தனுசு ராசிக்காரங்களுக்கு பிடிவாதம் இருக்குன்னு சொன்னேன், அது முன்னேற்றத்தில் தான் அந்த பிடிவாதம் இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் பிடிவாதமாக நிற்கணும். நான் எப்படியாவது முன்னேறிடுவேன், நான் அடுத்த கட்டம் வந்துடுவேன் அப்படின்ற பிடிவாதம் அந்த இடத்துல தான் இருக்கணும். அப்போ இந்த 2 ராசிக்காரர்களுக்கான தனிப்பட்ட அந்த பழக்க வழக்க முறைகளையே எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றது தான் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே. ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவரவர்கள் ராசிப்படி சில பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஆனால் அந்த பழக்க வழக்கத்தை எங்கே கொண்டு போய் செயல்படுத்துகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அவங்க நல்லதை அடைய போகிறாங்களா கெட்டதை அடைய போகிறாங்க. இங்கே நிறைய பேத்துக்கு இந்த விஷயம் தெரியறதில்ல. எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, எனக்கு இந்த பழக்கம் இருக்குப்பா சின்ன வயசுலேருந்து, அது என்னமோ என் ராசிக்காரங்களும் இந்த பழக்கம் இருக்குது. பழக்கம் இருக்கிறதெல்லாம் சரி, உங்களுடைய ராசியில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலானவங்க அந்த பழக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதை எங்கே நீங்கள் வெளிக்கொண்டு வரீங்க, எங்கே போய் அப்ளை பண்ணுறீங்க, எங்கே போய் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, அதை பொறுத்து தான் வரக்கூடிய பலன் நல்லதாவா இல்லை கெட்டதாக அமைய போதான்றது. அதை தான் இங்கே கவனிச்சுக்கணும். அதனால தான் நான் தனுசு ராசிக்காரர்களுக்கும் சிம்ம ராசிக்காரங்க 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டிலும் இந்த விஷயத்தை நான் சொன்னேன். இவங்களுக்கு ஒரு பக்கம் பிடிவாதம் இருக்குது, இவங்களுக்கு கோபம் இருக்குன்னா அதை எங்கே கொண்டு போய் கொடுக்கணுமோ அங்கே நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த இடத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இல்லை தேவையில்லாத சண்டைகளும் பிரச்சனைகளும் எதிரிகள் உருவாகுவதும் மன அழுத்தத்திற்கு ஆளாவதும் இதெல்லாம் ஐயா நம்மை சுற்றி எதிரிகள் இருக்காங்க. நம்ம யாரையும் எதிரியாக நினைக்கலினாலும் நம்மளை எதிரியாக நினச்சிக்கிட்டு நம்ம மேலே பொறாமப்பட்டுட்டு நம்ம மேலே வயிற்றெரிச்சலில் இருக்கக்கூடிய நபர்கள் இங்கே நம்மளை சுற்றி இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நம்ம நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ணி அவங்கள நல்லவங்களாக மாற்றணும்னு நினைக்கிறதே ஒரு நேரத்தை வீணாக்குவதற்கு சமம்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே மனிதன் பலரும் தெரிஞ்சே தான் சில விஷயங்களை பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட நபர்கள் இவர்களை சுற்றி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்கக்கிட்டலாம் போய் நீங்கள் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, எடுத்து சொல்லணும்னு நினைக்காதீங்க, திருத்தணும்னு நினைக்காதீங்க, மாற்றணும்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் அந்த வாழ்க்கைக்கான காலத்திற்கான அடிகளை அவங்களே வாங்கி திருந்துவாங்க. அதுதான் உண்மையான மாற்றம். இங்கே நம்ம சொல்கிறதெல்லாம் இந்த காதில் வாங்கிட்டு சரி சரின்ட்டு போய் அவங்க அதெல்லாம் யோசிக்கவும் மாட்டாங்க, ஒன்றும் சிந்திக்கவும் மாட்டாங்க. ஆனால் இங்கே உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் நல்லவனோ கெட்டவனோ, ஆனால் அந்த மனிதனுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் அவன் எப்படி இருக்கிறான்றதை பொறுத்து இந்த காலம் அவனுக்கு சரியான ஒரு பதில் தரும். அந்த பதில் அந்த மனிதனுடைய எண்ணங்கள் என்னென்ன விதைத்தானோ, யார் யாரெல்லாம் எப்படி பார்த்தானோ, எப்படி யோசித்தானோ, என்ன நினச்சானோ அதற்கான பதில் அந்த காலம் அவனுக்கு அவனுடைய எதிர்காலமாக அதை கொடுக்கும். பதில் எப்படி தரும், காலம் எப்படி தரும்னு நினைக்கிறீங்க? அந்த எதிர்காலத்தையே தான் அவனுக்கு அப்படி தரும். அந்த எதிர்காலம்தான் அவனுக்கு அதற்கான பதிலை சொல்லும். ஐயோ நம்ம இப்படி நினச்சதுக்கு இப்படிலாம் நடக்குது, ஐயோ நம்ம இப்படி நினச்சதுக்கு இப்படிலாம் ஆகுது அப்படின்னு. அப்போ நீங்கள் உண்மையாக உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் சரியான ஒரு நபராக அந்த சமுதாயத்தில் வாழ்கிறீங்க அப்படின்னா இந்த காலம் அதற்கான பதிலை கண்டிப்பாக வட்டி முதலும் போட்டு நல்லதை கொண்டு சேர்க்கும். அது லேட்டாக தான் ஆகும், லேட் ஆகும் கண்டிப்பாக. நான் திரும்பவும் சொல்கிறேன், பதிவுகளை பார்க்குறவங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், ஐயா நீங்கள் நல்லதை அடையணும்னா டைம் எடுத்துக்கும். அதற்கான நேரம் காலம் வேலை செய்யும். கெட்ட பேர் வாங்குறது ஈஸி, நல்ல பேர் வாங்குறது தான் கஷ்டம். அதே போல் தான் நல்லதை ஈர்ப்பது கஷ்டம்தான், டைம் எடுத்துக்கும். அதற்கான பொறுமையான ஸ்டெப் பை ஸ்டெப்பான மாற்றங்கள் நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ளே அது வரும், கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தனைகளை மாற்றும், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை இடம்பெயர வைக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை யோசிக்க வைக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சிகள் எடுக்க வைக்கும். அப்படியே கொஞ்சம்ன்றது அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக ஆளே மாறி இருப்பீங்க. தோற்றத்திலும் சரி, செயல்பாடுகளிலும் சரி, நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதத்திலும் சரி, டோட்டலாக ஃபுல்லாக மாறி இருப்பீங்க. அப்போ என்னன்னா வெளியே போய் நின்று பார்த்தீங்கன்னா இங்கு உலகத்தில் வெற்றி அடைந்தவர்கள், முன்னேறியவர்கள், இன்று செழிப்புடன் வாழக்கூடியவர்களுடைய அந்த அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அடையாளங்கள் நிறைய உங்ககிட்ட வந்திருக்கும். பிறக்கும் போதே இந்த அடையாளங்கள்லாம் வரதில்லை, எல்லாம் தங்கிட்ட வளர்த்துக்கிறது தான். இதை ஏன் இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் அந்த பதிவில் ஏன் இந்த கணிப்புகள் தரேன்னு இந்த 2 ராசிக்காரங்க மனசாட்சிக்கே தெரியும். இதெல்லாம் நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னு, ஏன்னா இந்த ஒரு தெளிவுகள் தான் இந்த 2 ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய இடத்துல தேவை. ஏன்னா ஒரு பக்கம் சிம்ம ராசிக்காரங்க என்னப்பா நான் இவ்வளோ தன்னம்பிக்கையோடு இருக்கிறேன், இவ்வளோ திறமை என்கிட்ட இருக்குது, எதை நினச்சாலும் நான் பண்ணிடணும்னு நினைக்கிறேன், ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இருந்து நான் நினச்ச இடத்த அடைய முடியலேன்ற ஒரு கவலை இந்த பக்கம் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு கவலை.
இந்த பக்கம் தனுசு ராசிக்காரரை பொறுத்தவரைக்கும் எப்பா இத்தனை என் வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்குது, இருந்தாலும் நான் ஏன் ஓடுறேன், என் மேலே இருக்கிற நம்பிக்கை நாளைக்காவது லைஃப் மாறிடும், இறைவன் எப்படியாவது நமக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்துருவான்ற நம்பிக்கையில் தான் ஓடுறேன். ஆனால் என்னன்னே தெரியல, எனக்கு தான் எதை தொட்டாலும் ஏதோ சர்க்கிள், எதை தொட்டாலும் தாமதம். எனக்கு முன்னாடி போகிறவங்க வரைக்கும் நல்லா போகுது, நானும் போய் நின்னா லேட் ஆகுது, நானும் போய் நின்னா அங்கே கிளம்பி போயிடுறாங்க, நானும் போய் நின்னா அங்கே எதுவுமே கை கிடைக்க மாட்டேங்குது, தாமதமாகுது, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட தாமதமாகுதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசிக்காரங்க. அப்போ இந்த 2 ராசிக்காரர்களுடைய அந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் அவர்களுடைய வாழ்க்கை முறையிலையும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கிராஸ் ஆகிட்டுருக்கு, இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்படின்றப்ப இதிலிருந்து அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு வருவதற்கான அந்த நிலைப்பாடுகள் என்னன்றதான் இங்கே யோசிக்கணும். ஒரு பக்கம் சிம்ம ராசிக்காரர்கள் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், ஐயா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், தினந்தோறும் சூரியனுடைய அந்த வெயில் படணும். சிம்ம ராசிக்காரங்கனாவே சூரியனுடைய அந்த உதிக்கிற நேரத்தில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மற்ற நேரத்தில் வெயிலில் போய் மதிய வெயிலில் நீங்கள் நின்று வாடி வதங்கணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். சூரியன் உதிக்கக்கூடிய அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த சூரிய வெளிச்சம் சிம்ம ராசிக்காரர்கள் மேலே படணும். இதை நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி உங்கள் மனதிலும் உடலிலும் மாற்றத்தை ஏற்படுது. ஒரு பக்கம் உடல் ரீதியாக பார்த்தா எதிர்ப்பு சக்தி தான் உருவாகும். கண்டிப்பாக அது ஒரு மனிதனுக்கு எதிர்ப்பு சக்தி வந்துட்டாலே அந்த மனிதனுடைய உடம்புல எந்த நோயும் அண்டாது. எந்த நோய் அட்டாக் பண்ணி வந்தாலும் அது தோற்று போயிடும். அந்தளவுக்கு மனிதன் ஸ்ட்ராங்காக இருப்பான். அதே போல தான் அந்த சூரிய ஒளி அதிகாலையில் சூரியன் உதிக்கும் பொழுது வரக்கூடிய அந்த வெளிச்சம், அந்த ஒளி நமது சிம்மராசிக்காரர்களுடைய உடம்பிலும் முகத்திலும் படும் பொழுது அந்த டோட்டலாக உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய தடைகள் தாமதத்தை எதிர்க்கக்கூடிய சக்தி உங்களிடம் பிறக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்குள்ளேயே உணர்வீங்க அந்த ஒரு பவரை, உங்களுக்குள்ளேயே உணர்வீங்க அந்த பவரை. இது நாங்கள் சிம்ம ராசிக்காரங்க நிறைய பேருக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி அவங்க ட்ரை பண்ணும்போது அந்த நல்ல மாற்றத்தை பார்த்துருக்காங்க. அந்த சூரியனுடைய அந்த வெளிச்சம், அதிகாலையில் வரக்கூடிய அந்த ஒளி சக்தி வாய்ந்த ஒரு ஒளி, அது மனதில் பல நல்ல எண்ணங்களை உதிக்க வைக்கும். நீங்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்க, இந்த வீட்டில் இருக்கிறவங்க, இந்த 2 ராசிக்காரங்க இருக்கிறவங்க வீட்டில் தினந்தோறும் இதை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள். அதிகாலையில் சூரியன் உதிக்கும் பொழுது நீங்கள் போய் நின்று அந்த சூரியனுடைய வெளிச்சம் உங்கள் உடம்பிலும் முகத்திலும் படுற மாதிரி நின்று கண்களை மூடி நல்ல நல்ல காட்சிகளாக அந்த இடத்துல நின்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள், காட்சிப்படுத்தி பாருங்கள். அந்த நேரத்தில் நின்று உங்கள் மனசுக்குள்ளே காட்சிகளாக ஓட்டி பாருங்கள். அந்த சூரிய ஒளி உங்கள் மேல் பட நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் நின்னா கூட போதும். நீங்கள் உங்களை நாள் கணக்காக நிற்க சொல்ல, சும்மா ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் நிற்கிற அந்த நேரத்தில், அந்த 2 நிமிடத்தில் உங்கள் வாழ்வில் என்னென்ன முக்கிய மாற்றங்கள், அதாவது இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் யோசிக்கக்கூடாது. எனக்கு நாளைக்கு நான் மொபைல் வாங்கினேன், எனக்கு மொபைல் வேணும், எனக்கு பைக்கு வேணும், கார் வேணும், இதெல்லாம் ஒரு மனிதன் ஒரு பிரபஞ்சத்திடம் இறைவனிடம் ஒரு வைக்கக்கூடிய கோரிக்கை எப்படி தெரியுங்களா இருக்கும்? நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை அடிப்படை அஸ்திவாரத்தில் மாற வேண்டிய ஒரே ஒரு கோரிக்கையாக இருக்கணும், ஒரே ஒரு வேண்டுதலாக இருக்கணும். அந்த ஒரு கோரிக்கை, அந்த ஒரு வேண்டுதல் உங்கள் லைஃபுக்குள்ள என்னென்ன நல்லது தேவையோ எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துடணும். 50% அது கொடுக்கக்கூடிய நல்லதும், மீதி 50% நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடியதாக தான் இருக்கும் உங்களுடைய எதிர்காலம். இதுதான் தெளிவான ஃபார்முலா, ரிசல்ட் இதுதான். நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளும் வேண்டுதலும் அதற்கான 50% மாற்றத்தை, அடிப்படையில் தேவையான 50% மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். மீதி 50% மாற்றத்தை உங்களிடமிருந்து பிரபஞ்சம் எதிர்பார்க்கும். இதுதான் இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய மிகப்பெரிய சீக்ரெட். இதுதான். இது எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்கள்? எல்லோரும் என்ன சொல்லிடுறாங்க, ஐயா நீங்கள் பிரபஞ்சத்திடம் கேளுங்க, கிடைக்கும். அது கரெக்டு தான். ஆனால் கேட்கக்கூடிய நம்மிடம் பிரபஞ்சம் என்ன எதிர்பார்க்குதுன்றதை இங்கே யாரும் சொல்கிறதில்ல. அதை தான் இங்கே சொல்லணும், அதை தான் இங்கே தேவை. ஒரு மனிதனுக்கு ஒரு தெளிவு தேவைன்னா அதற்கான தகவல்கள் சரியாக அவன் காதுக்கு போய் சேரணும். அப்போ பிரபஞ்சமும் நம்மிடம் எதிர்பார்க்கும். நம்ம எப்படி பிரபஞ்சத்திட்ட எதிர்பார்க்குறோம், எனக்கு நல்ல லைஃப்பை கொடு பிரபஞ்சமே, எனக்கு நல்லதை என்னை தேடி வரணும்னு. அதே போல் இதையெல்லாம் கேட்கக்கூடிய நம்மிடம் பிரபஞ்சம் எதிர்பார்க்கும். என்ன எதிர்பார்க்கும்? அதாவது நாம் எப்படி பிரபஞ்சத்திடமிருந்து ஒரு விஷயத்தை கேட்குறோமோ அது மாதிரி நம்மிடமிருந்து பிரபஞ்சத்திடம் போகக்கூடிய அந்த சிந்தனைகளை அதை எதிர்பார்க்கும், அந்த எண்ணங்களை அதை எதிர்பார்க்கும், அந்த யோசனைகளை அதை எதிர்பார்க்கும். இதை தான் நீங்கள் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ இந்த தனுசு ராசி சிம்ம ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் இந்த பதிவை பார்க்குறவங்க அடுத்த கொஞ்ச நாள் நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகாலை சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் நின்று
அந்த சூரிய ஒளியை உங்கள் உடம்பில் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் கூட போது நின்று உங்கள் உடம்பில் பெற்றுக்கொண்டு நல்ல நல்ல காட்சிகளை கண்களை மூடி அந்த சூரிய பகவான் முன்பு நீங்கள் நல்ல எண்ணங்களை விதித்து பாருங்கள். நடக்கிற மாதிரியே இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். ஐயா, உங்கள் வாழ்வில் மாற்றத்தை கண்ணெதிராக பார்ப்பீர்கள். ஏன்னா இந்த பதிவை பார்க்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க, இவர்கள் ஒவ்வொருத்தருக்கும், இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நபர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுயஜாதகம் இருக்கும். அந்த சுயஜாதகம் என்னன்னெலாம் நமக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை முறை ஒவ்வொன்று இருக்கும். அவரவர்களுடைய சுயஜாதகத்தை கணிக்கும் போது தான் நமக்கு தெரியும் என்ன மாற்றம் இருக்குன்ட்டு. சரிங்களா? அப்போ கொடுக்கக்கூடிய கணிப்புகள் பொதுவான கணிப்புகளாக இருந்தாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாமே நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசி மற்றும் சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் எப்போவுமே நறுமணம் வீசக்கூடிய ஒரு வழக்கத்தை வச்சுக்கோங்க. வீடு எப்போவுமே வாசமாக இருக்கணும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த 2 ராசிக்காரர்களுக்குமே பார்த்தீங்கன்னா மன ரீதியாக எப்பவுமே ஃப்ரெஷ்னஸ் தேவை. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த பதிவை பார்க்குற தனுசு ராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க, இவங்கள்ட்ட நீங்கள் போய் கண்டிப்பாக நானும் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த பதிவை பார்க்குறவங்கள்ட்டையும் கேட்குறேன், நீங்கள் வேணாலும் போய் தனுசு ராசி சிம்ம ராசிக்காரங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துக்குள்ளே நுழையிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க இருக்கக்கூடிய இடத்துல நல்ல நறுமணங்கள், பாசிட்டிவ் வைப்ரேஷனை தரக்கூடிய நறுமணங்கள் அவங்களுக்குள்ளே வருது. அவங்க அதை சுவாசிக்கிறார்கள், அந்த உணர்வை அறிகிறார்கள் அப்படின்னா அவங்களுக்குள்ள நிறைய மாற்றத்தை உணர்வாங்க, கண்டிப்பாக உணர்வாங்க. இது என்னங்க, இது பேசிக்காக நல்ல வாசம் வந்தால் எல்லாருக்குமே தோணும், அது கரெக்டு தான். ஆனால் இந்த ராசிக்காரர்களிடம், ஏன் குறிப்பாக இந்த ராசிக்காரர்களிடம் சொல்கிறேன்னா, ஒரு பக்கம் தனுசு ராசிக்காரங்க அந்த நல்லதுக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறவங்க, ஐயோ எப்படியாவது ஒரு விடியல் வந்துடாதா, நல்ல மாற்றம் வந்துடாதான்னு எதிர்பார்த்து ஏங்கிட்டு இருக்கிறவங்க, ஏதாவது ஒரு நல்லது பாசிட்டிவாக நமக்கு நடக்கவே நடக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்க. இந்த பக்கம் சிம்ம ராசிக்காரங்க, ஏதாவது ஒரு சின்ன ஒரு கயிறு கிடச்சா போதும்பா, ஏறி மேலே வந்துடுவேன், ஏதோ ஒரு சின்ன படிக்கட்டு தெரிஞ்சால் போதும், எப்படியா தட்டு மாதிரி நான் மேலே வந்துடுவேன், எனக்கு அவ்வளோ விஷயத்தை என் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கேன், முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கேன், அவ்வளோ வெறியோடு இருக்கிறேன், ஆனால் நான் நினச்ச இலக்கை அடைய முடியல, எனக்கு ஏதாவது ஒரு கடவுள் கொஞ்சம் கருணை காட்டிட்டாருன்னா போதும்ப்பா, நான் நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன்னு புலம்பக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஜாதகங்கள் பார்க்கும்போது நிறைய பேர் அந்த மைண்ட் தாட் தான். கொஞ்சம் எனக்கு கடவுள் என் பக்கம் திரும்பி பார்த்து எனக்கு அருள் கொடுத்துட்டாருன்னு நான் பண்ணுற விஷயங்கள் இங்கே மிகப்பெரிய ஒரு நல்லதை கொடுத்துருவோம், நல்ல மாற்றத்தை கொடுத்துருவோம், பெரிய தொழிலதிபர் ஆயிடுவேன், பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிடுவேன், நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன், என் குடும்பத்தை அந்த நிலைமை கொண்டு வந்துடுவேன், என் பசங்களை நல்லா படிக்க வச்சிருவேன் அப்படின்னு பல கனவுகள் இந்த சிம்மராசிக்காரில் கூட இருக்குது. அப்போ நான் பல பதிவுகள் என்ன சொல்லியிருக்கேன், மனசு தான் வாழ்க்கைக்கான அடிப்படை அஸ்திவாரம். அப்போ நாம் சுவாசிக்கக்கூடிய நறுமணமான அந்த இடம் நமக்குள்ள ஆயிரக்கணக்கான நல்ல எண்ணங்களை விதைக்கும். இது உண்மை. கோயிலுக்குள்ளே போகிறீங்க, கோயிலுக்குள்ளே உட்காடுறீங்க, அங்கே வரக்கூடிய அந்த வாசனைகள் உங்களுக்கு எப்படி நல்ல நல்ல எண்ணங்களையும் மன நிம்மதியும் கொடுக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் வசிக்கக்கூடிய வீடு, தனுசு சிம்மராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீடு வாசனை மிகுந்த வீடாக இருக்கணும். சும்மா சில வீடெல்லாம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உள்ளே போகவே முடியாது, உள்ளே பல துர்நாற்றங்கள் அடிக்கும், கண்ட மேனிக்கு எல்லா பொருளையும் தூக்கி வீசியிருப்பாங்க, கலைஞ்சு கிடக்கும், பார்க்குறதுக்கு ஒரு கலையே இல்லாத வீடு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீடு அப்படி இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் அங்கே மேலும் மேலும் கஷ்டங்கள், துயரங்கள், ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை, அப்படி ஒன்று போனால் வீட்டுக்கு வரவே பிடிக்காது. இது எத்தனை பேருக்கு இருக்குது தெரியுங்களா? தனுசு சிம்ம இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் வீடுனாவே அவங்களுக்குள்ள வர்றதே நைட்டு 10-11 மணிக்கு மேலே தான் வருவாங்க. காலையில் 5-6 மணிக்கெலாம் எந்திரிச்சு ஓடிடுவாங்க. வீட்லேயே அதிக நேரம் இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிற மாதிரி நல்ல ஒரு அதிர்வலைகளை தரக்கூடிய வீட்டில், நல்ல வாசனை தரக்கூடிய வீட்டில் இந்த ராசிக்காரங்க இருக்கும்போது பல ஆயிரங்கள் நல்ல எண்ணங்கள் விதையும். நல்ல ஒரு உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக அவங்க மாறுற மாதிரி யோசிப்பாங்க, நல்லதை ஈர்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களிடம் மாற்றங்கள் உருவாகும். ஐயா, படிப்படியான மாற்றமே நிலையான மாற்றம், அதுதான் நிரந்தர நல்லதை கொடுக்கும். நீங்கள் இன்றைக்கி நைட்டு இந்த பதிவை பார்த்துட்டு காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் நம்ம லைஃபே டோட்டலாக மாறணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. படிப்படியாக மாறும். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா, பதிவை பார்த்து இந்த விஷயங்கள் உங்கள் காதில் விழுந்துட்டாவே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கான எதிர்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே ஆரம்பித்து விற்றுட்டா போதும், அப்புறம் அது வரட்டும், அதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. ஆனால் இங்கே ஆரம்பிக்காமல் இருக்கிறது தான் பெரிய தவறு. ஆகவே பயணிக்க ஆரம்பிங்க, நல்லதை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க.
இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச தனுசு ராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஒரு பதிவை கூட மிஸ் பண்ணாதீங்க. ஒரே ஒரு விஷயத்தை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன். நம் பதிவை பார்க்கும் தாய்மார்கள், அன்பு உள்ளங்கள், ஐயாக்கள் அனைவருக்கும் நான் சொல்வது என்னென்னா, ஐயா எதிர்காலம் சிறப்பாக இருக்குது. இதை ஒன்று நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் ஆள் மனசுக்குள்ளே எழுதிங்க. 1000 பேர் என்ன வேணாலும் சொல்லட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், உங்களை பற்றி, உங்களுக்கு லைஃப் அப்படியா இப்படியா எதை வேணாலும் சொல்லட்டும். ஆனால் நீங்களாக முடிவு பண்ணிடாதீங்க நம்ம லைஃப் அவ்வளோதானு. எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சிகரமாக இருக்கும், செல்வ செழிப்புடன் இருக்கும். இதை பிரபஞ்சத்திற்கு உணர்த்துங்க. அந்த பிரபஞ்சம் எப்படி தராமல் போகுதுன்னு நம்ம பார்ப்போம். இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.